இப்பொழுது நம்மத்திலே அருமையான ரெவரன் C.A. ஜேக்கப் அவர்கள் நம்முடைய வேதாகம கல்லூரியிலே ஆசிரியராகவும் இருக்கிறார். நம்முடைய ஸ்தாபனத்தில் பொறுப்பாக செயலாளராக இருக்கிறார். நம்மத்திலே வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் அவரை வரவேற்கிறேன். இப்பொழுது நம்மத்திலே ரெவரன் C.A. ஜேக்கப் அவர்கள். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே ஆன்லைன் மூலமாக வகுப்பிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் C.A. ஜேக்கப். நான் ஒரு கிராமத்துல சபை நடத்தி கொண்டு வருகிறேன். மீட்பர் நற்செய்தி சபையினுடைய கிளை சபையாக நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் நாம் நிருபங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உங்கள் மத்தியிலே அந்த நிருபங்களை குறித்ததான தகவல் PDF அனுப்பி உள்ளோம். அதிலே சில எழுத்து பிழைகள் இருந்தாலும் நீங்கள் அதை கவனமாக பின்னாட்களில் நீங்கள் அதை படித்து கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நிருபங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சுமார் 50 ஆண்டு கால அளவில், அதாவது கிபி 45 முதல் கிபி 95 ஆண்டு 95 இந்த புதிய ஏற்பாடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே மொத்தம் நமக்கு 66 புஸ்தகங்கள், கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் ஆண்டுக்குள் எழுதப்பட்ட சரித்திரம்தான் அந்த முழு வேதாகமம். ஆனால் புதிய ஏற்பாடு என்று சொல்லும் பொழுது அது 50 ஆண்டு கால அளவில் எழுதப்பட்டது. கிபி 45 ஆரம்பிக்கப்பட்டு கிபி 95ஆம் ஆண்டு அது எழுதி முடிக்கப்பட்டதுதான் நம் கரத்தில் இருக்கிற அந்த புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்களாலும் எழுத்தாளர்களாலும் எழுதப்பட்ட நூல். அப்போஸ்தலர்களாலும் எழுத்தாளர்களாலும் எழுதப்பட்ட நூல். கிறிஸ்தவ திருச்சபையால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம். அது மாத்திரமல்ல, அது புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது 8 மாறுபட்ட மனித எழுத்தாளர்களால் எழுதப்பட்டதுதான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டை 8 எழுத்தாளர்களால் எழுதப்பட்டது. 8 பேர். மொத்தம் முழு வேதாகமும் 40 எழுத்தாளர்களால் எழுதப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு 8 தேவ மனிதர்களால் எழுதப்பட்டதுதான் புதிய ஏற்பாடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒன்றாக்கப்பட்ட ஒரே நோக்கம் கொண்ட 27 புத்தகங்களை உடையது. புதிய ஏற்பாடு ஒன்றாக்கப்பட்ட ஒரே நோக்கம் கொண்ட 27 புத்தகங்களை உடையதுதான் புதிய ஏற்பாடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் எழுதினார்கள். ஆகவே அந்த எழுதப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதினாலும் அது ஒரே நோக்கம் கொண்டது. அது ஒரே நோக்கம் கொண்ட புத்தகமாக இருக்கிறது. அதுதான் அதனுடைய சிறப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இதை பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. ஆகவே ஒரே நோக்கம் கொண்டதுக்கு காரணம், வேத புத்தகம் தேவ ஆவியானவரால் தேவ மனிதர்களை கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது இது பொதுவான கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட புத்தகம். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புத்தகம்.
புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும், அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலும் இந்த கிரேக்க மொழி பொதுவான மொழியாக நடைமுறையில் இருந்தது. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் கிரேக்கர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆகவே கிரேக்க மொழி நடைமுறை மொழியாக காணப்பட்டது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு 63ஆம் ஆண்டிலே தான் ரோமருடைய கரத்திலே இந்த ரோம சாம்ராஜ்யம் உள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த கிரேக்க மொழி பொதுமொழியா இருக்கு அப்படின்னாலே இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிபி 397 கார்த்தேஜியில் கூடிய சபை கூட்டமானது 27 புத்தகங்களையும் ஏவுதல் பெற்ற வேத வசனங்கள் என்று அங்கீகரித்தது. இதை ஒரு அளவுகோல், கெனான் என்று சொல்லி ஒரு அளவுகோல் இருக்கிறது. கெனான் என்று சொன்னால் அளவுகோல். அந்த அளவுகோல் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அது திருமறை தொகுப்பு சட்டம் என்று பொருள். அளவுகோல் கெனானுக்கு திருமறை தொகுப்பு சட்டம் என்று பொருள். வேதாம நூல்களின் ஆசிரியர்கள் தாங்கள் ஆவியானவரின் ஏவுதலினாலும் தெய்வீக அதிகாரத்தினாலும் இந்த நூல்களை எழுதியிருப்பதாக அங்கீகரிக்க வேண்டும். அதுதான், அப்படி அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம்தான் நம் கரத்தில் இருக்கிற புதிய ஏற்பாடு. கிபி 1884 ஹென்றி மொழி பெயர்ப்பு 1864 ஹென்றி பவர் மொழிபெயர்ப்பு புதிய ஏற்பாட்டையும், கிபி 867 பழைய ஏற்பாட்டையும், கிபி 1871 முழு வேதாகமத்தையும் வெளியிட்டனர். நம் கரத்தில் இருக்கிற முழு வேதாகமம் இது ஹென்றி பவர் மொழிபெயர்ப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். இது 1871 வெளியிடப்பட்ட புத்தகம். ஆகவே இது ஒரு 7 பேர் கொண்ட குழுவாக கிட்டத்தட்ட 14 வருடங்கள் மொழிபெயர்த்து இதை நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வேத புஸ்தகம் ஹென்றி பவர் மொழிபெயர்ப்பு தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் இப்ப அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது நிருபங்களை குறித்து நாம பார்க்க போகிறோம். நிருபங்களை குறித்து பார்க்கும் பொழுது மொத்தம் நிருபங்கள் 21 நிருபங்கள் மொத்தம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நிருபங்கள் 21 நிருபங்கள் இருக்கிறது. இதிலே பவுலின் நிருபங்கள் 13 நிருபங்கள். நாம் 21 நிருபங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் பின்னாட்கள்ல. ஆனால் முதலாவது இந்த பவுலின் நிருபங்களை குறித்துதான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே இந்த 13 நிருபங்கள் பார்க்கும் பொழுது 7 சபைகளுக்கு 9 நிருபங்களை எழுதியிருக்கிறார். 7 சபைகளுக்கு 9 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தனி நிருபங்கள் 3, அதே போல சிபாரிசு கடிதம் 1. ஆகவே 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். அதனுடைய பட்டியல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 13 நிருபங்கள்ல சபைகளுக்கு 9 நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவான நிருபங்கள் என்று சொல்லி 8 நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1, 2, 3 யோவான், யூதா, இவை 8ம் பொதுவான நிருபங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நிருபங்கள் அல்லது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட காலத்தை நாம் பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு தோராயமாகத்தான் நாம் கணக்கிட முடியும். ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே முதலாக எழுதப்பட்ட நிருபம் யாக்கோபு நிருபம் தான். முதல் புதிய ஏற்பாட்டில யாக்கோபு நிருபத்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட கிபி 45வது ஆண்டில் எழுதப்பட்டது யாக்கோபு நிருபம். அதே போல 4 சுவிசேஷங்களிலே முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க். கிட்டத்தட்ட 50வது ஆண்டுக்குள்ளே, கிபி 50வது ஆண்டுக்குள்ளே இந்த மார்க் சுவிசேஷம் எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல்
13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். இந்த 13 நிருபங்களிலே கலாத்தியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கேயர், இந்த 3 நிருபங்களும் கிட்டத்தட்ட 49வது ஆண்டிலிருந்து 51வது ஆண்டுக்குள்ளே எழுதப்பட்டது. சில வேத பண்டிதர்கள் கலாத்தியர் எழுதின நிருபத்தை 49 என்று சொல்லாமல் அதை 56 என்று சொல்வார்கள். ஆனால் சில வேத பண்டிதர்கள் அதை 49 என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். ஆகவே தெசலோனிக்கர் ஒருவேளை முன்னாலே எழுதியிருக்கலாம் என்று சொல்வார்கள், கலாத்தியர் முன்பாக எழுதியிருக்கிறது என்று சொல்லுவார்கள். கடைசியாக எழுதப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் நிருபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். நிருபம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். திருச்சபைகளுக்கும் திருச்சபை தலைவர்களுக்கும் ஆவிக்குரிய செய்திகள் அடங்கிய கடிதங்கள் பொதுவாக நிருபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது திருச்சபைகளுக்கும் திருச்சபை தலைவர்களுக்கும் ஆவிக்குரிய செய்திகள் அடங்கிய கடிதங்கள் பொதுவாக நிருபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆகவே நிருபங்கள் என்றால் அது கடிதங்களைத்தான் நிருபங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நிருபம் ஏன் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் திருச்சபை தலைவர்கள் ஆகியோர் அக்கால தேவைகளின் அடிப்படையில் எழும் கேள்விகளுக்கு விடையளிக்கவும். பாருங்க, அக்காலத்துல அதாவது யூத மதத்தில் மார்க்கம் உண்டாயிற்று. ஆகவே அங்கே கிறிஸ்தவர்களுக்கும் யூத மத தலைவர்களுக்கும் அங்கே விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம், இந்த காரியங்களை குறித்ததான எழும் பிரச்சனைகளுக்கு அங்கே தீர்வுக்காக எழுதப்பட்ட நிருபங்கள் பார்க்கிறோம். ரோமர் எழுதின நிருபத்திலே நிறைய இடங்களிலே அந்த நியாயப்பிரமாணத்தை முக்கியமாக கருத்தில் கொண்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் நிருபத்திலே பார்க்கும்போது சுவிசேஷத்தை மையமாக வைத்து எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நிருபத்திலையும் ஏதோ ஒன்றை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டதுதான் நிருபம். ஆகவே மறுப்பு தெரிவிக்கும், அதாவது தவறான உபதேசம், அதாவது யூத மத தலைவர்கள், அதாவது யூத கிறிஸ்தவர்கள், யூத அல்லாதவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அங்கே விருத்த சேதனம் பண்ண வேண்டும் அல்லது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அங்க பிரச்சனை எழுந்தது நிமித்தமாக அவர்களுக்கு அங்கே நிருபங்களை எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மக்களை இறை நம்பிக்கையில் வலுவடைய செய்வோம். ஏன் நிருபம் எழுதுறாங்க? மக்களை இன்னும் கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையில இன்னும் வளர செய்வதற்காக. அதைத்தான் நம்ம கொலைசேர்ல பார்க்கிறோம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவர்களுக்குள் நிலை கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஏன் அந்த நிருபம் எழுதப்பட்டதுன்னா, அங்க அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ள வேண்டும், அவர் மேல் கட்டப்படணும், அவருக்குள் நிலைத்திருக்கணும். ஆகவே இதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த நிருபங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நிருபங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இவைகள் ஒரு சில சபைகளுக்கு மாத்திரம் அல்ல, மற்ற சபைகளுக்கும் அது சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டது. கொலைசேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கும்படி செய்யுங்கள். இப்போ லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசிங்கள். ஆகவே இந்த நிருபங்கள் சில நிருபங்கள், எல்லா நிருபங்களும் அல்ல. இப்ப கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின நிருபம் அது கொரிந்து பட்டணம் தான். ஆகவே சில நிருபங்கள் சுற்றறிக்கையாக பல சபைகளுக்கு அதை அனுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது
நாங்கள் உங்களுக்கு உபதேசிய முறைகளை கை கொள்ளுங்கள். அப்போ அங்கே நிருபத்துல அங்கே உபதேசங்கள் அங்கே அதிகமாக பேசப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறதா பவுல் சொல்றாரு. அப்போ ஒரு சபை அங்கே நடக்கிற பிரச்சனைகளை அது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர்கள் கடிதத்தின் மூலமாக எழுதியிருக்கிறார்கள். அதற்காக ஒரு கடிதம் எழுதப்பட்டதை நாம பார்க்கிறோம். கொரிந்து பட்டணத்துல அப்படிப்பட்டதான காரியம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நிருபங்கள் பவுலினுடைய ஊழியத்திற்கு சிறந்த பின்தொடர் பணி கருவியாக விளங்குகிறது. அதாவது பவுலுடைய ஊழியத்துல இந்த நிருபங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த அல்லது முக்கியம் வாய்ந்ததாக காணப்படுவதை பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால் ஆவிக்குரிய சத்தியங்கள் பற்றிய போதனைகள் அங்கே இருந்தது. ஆவிக்குரிய சத்தியங்களை பற்றிய போதனைகள் இருந்தது. உபதேசங்கள் அங்கே காணப்பட்டது. பவுல் தனது வாழ்க்கைக்கான போதனைகளையும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான போதனைகளையும் நடைமுறை ஆலோசனையும் எச்சரிப்பின் செய்திகளும் எழுதியிருக்கிறார். பவுல் வாழ்க்கைக்கான போதனை, அது மாத்திரமல்ல நடைமுறை ஆலோசனை, எச்சரிப்பின் செய்தி, ஆகவே இவைகளெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் மூலமாக எழுதியிருக்கிறார். தீமோத்தேயு தீத்து நிருபங்களில் சபை தலைவர்களின் பொறுப்புகளை பற்றி எழுதியிருக்கிறார். அங்கே எப்படி ஒரு சபை தலைவர் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த பொறுப்பை அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நிருபங்கள் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். நிருபம் ஏன் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுது அடுத்த பகுதியில் நாம் பார்க்கும்போது 5 அப்போஸ்தலர்களால் 21 நிருபங்கள் எழுதப்பட்டது. 5 அப்போஸ்தலர்களால் அதை பேரில் பட்டியலிட்டிருக்கிறோம். யோவான், பவுல், யாக்கோபு, பேதுரு, யூதா, இவர்கள் 5 பேர் தான் எழுதியிருக்கார்கள் 21 நிருபங்களை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பேசிக்கா அவங்க பிஷர்மேன், அதாவது மீன் பிடிக்கிற தொழில அவங்க இருந்தாங்க. பவுலை பார்க்கும்போது பவுல் ஒரு பரிசேயர், அது மாத்திரமல்ல ஒரு கூடார தொழில் செய்கிறவர். அவர் கிட்டத்தட்ட 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். ஒருவேளை எபிரேயர் எழுதின நிருபமும் அவர் தான் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த 21 நிருபங்கள் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த பவுல் எழுதின அந்த நிருபங்கள் குறிப்பாக ஒரு 4 மாகாணத்துக்குள் உள்ள திருச்சபைகளுக்கு தான் எழுதப்பட்டது. அதாவது ரோமாபுரி, அகாயா, கலாத்தியா, சின்ன ஆசியா மற்றும் மக்கதோனியா மாகாணங்களில் உள்ள 7 திருச்சபைகளுக்கு 9 நிருபங்கள் எழுதப்பட்டது. அதாவது 5 மாகாணமாக பார்க்கிறோம், 7 திருச்சபைகளுக்கு 9 நிருபங்கள் எழுதப்பட்டது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சுமார் 20 ஆண்டு காலகட்டத்தில் இந்த பவுல் எழுதின அந்த 13 நிருபங்களும் சுமார் 20 ஆண்டு காலகட்டத்தில் எழுதி முடிக்கப்பட்டது. இது பவுலின் 3 சுவிசேஷ பிரயாணங்களின் போது 13 நிருபங்கள் பவுலினால் எழுதப்பட்டது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இப்போ நம்ம அந்த அகாயா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு ரோமாபுரி தெரியும், ரோமாபுரி. அதே போல அகாயா என்று சொல்லி பார்க்கும்போது அது கொரிந்து பட்டணம், கொங்கிரேய பட்டணம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த பட்டணம். அதாவது கடற்கரைக்கு அருகில் உள்ள பட்டணம், செல்வ செழிப்பான பட்டணம், வியாபாரம் உள்ள ஒரு பட்டணம். அதே போல அந்த பட்டணத்திலே போக்குவரத்துகள் அதிகமாக ஜனங்கள் வந்து போகிற இடம், பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். ஆகவே அகாயா பட்டணம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக கலாத்தியா என்று சொல்லி பார்த்தோம். சின்ன ஆசியாவில் உள்ள ரோமர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. தெற்பகுதியில தெர்பை, லீஸ்த்ரா, இக்கோனியா, பீசிதியாவில் உள்ள அந்தியோகியா, இதெல்லாம் கலாத்தியா மாகாணத்துல உள்ள, இதெல்லாம் ரோமர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. அதே போல சின்ன ஆசியா என்று சொல்லும்போது நமக்கு அதனுடைய தலைநகர் எபேசு பட்டணம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த சர்தை, தியத்ரா, பிலதெல்பியா
இவையெல்லாம் பக்கத்துல அந்த எபேசுவை சுற்றி இருக்கிறது. அதே போல மிலேத்து நமக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது எபேசு பட்டணத்துல மிலேத்துல இருந்துதான் எபேசு மூப்பர்களை வரவழைத்து அங்கே அவர்களுக்கு ஆலோசனையும் எச்சரிக்கையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மக்கதோனியா என்று சொல்லி பார்க்கும்போது ஐரோப்பா நாட்டை குறிக்கிறது. அங்க பிலிப்பி, தெசலோனிக்கே, பெரேயா என்ற பட்டணங்களை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த பகுதிகளில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியங்களை செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த பகுதிகளில் தான் அங்கே நிருபங்களை எழுதினார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது பவுலுக்கு உறுதுணையாய் இருந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நாம பர்னபா, சீலா, தீமோத்தேயு, தீத்து, தீகிக்கு, ஆக்கிலா, பிரிஸ்கிலா, இன்னும் நிறைய பேர். அதாவது கிட்டத்தட்ட ரோமருக்கு எழுதின நிருபத்துல 16ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட 26 பேருடைய பெயர்களை அவர் பட்டியலிட்டு சொல்கிறார். அவர்கள் எல்லாம் வாழ்த்துங்க, அவர்கள் எல்லாம் கேட்டதாக சொல்லுங்க என்று சொல்லி. ஆகவே பவுலுடைய ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஒரு 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 கூட்டமைப்பு அல்லது கட்டமைப்பு உள்ள ஒரு ஊழியம் என்று சொல்லலாம். தன்னோடு அரவணைத்துக் கொண்டார் எல்லாரையும். உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பவுலின் அந்த ஊழியம் மிகவும் சிறப்பான ஒரு ஊழியமாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பவுலின் நிருபங்களை நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பவுலின் நிருபங்களை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, ஆரம்ப கால ஊழியம், மத்திய காலம் ஊழியம், கடைசி காலம் ஊழியம், இந்த 3 பகுதியாக அங்கே நாம் பிரிக்க முடியும். இதுல ஆரம்ப காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் ஆரம்ப காலம் தன்னுடைய 3 ஊழிய பயணத்தின் போது எழுதப்பட்ட நிருபங்கள். ஆரம்ப காலம் நிருபம் என்று சொல்லி பார்த்தால், அவர் 3 ஊழிய பிரயாணங்களின் போது கொரிந்தியர், 2 கொரிந்தியர், ரோமர். ஆகவே இந்த 6 புத்தகங்களையும் அவர் அந்த 3 ஊழிய பிரயாணங்களின் போது அவர் எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஆரம்ப கால கடிதங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்திய காலம் அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது சிறை நிருபம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது கிட்டத்தட்ட 60 61 வரைக்கும் உள்ள காலங்களை குறிக்கிறது. அந்த காலத்துல அந்த சிறை நிருபம் என்று சொல்லி பார்க்கும்போது எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பீலேமோன் இவைகள் எல்லாம் சிறை நிருபங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை சரியாக புரிந்து கொள்ளணும். ஈபிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம மறந்து விடக்கூடாது என்பதற்காக எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி காலம் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது அது போதக நிருபம் என்று சொல்லி அதற்கு தலைப்பு. அது 1 தீமோத்தேயு, தீத்து, கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு என்று சொல்லி பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 63 67க்குள் இவைகள் எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 68ல பவுலுடைய வாழ்க்கை சரித்திரம் முடிந்து விட்டது. ஆகவே அதற்கு முன்பாக எழுதப்பட்ட கடைசி நிருபம் தான் இந்த தீமோத்தேயு நிருபம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆரம்ப கால கடிதங்கள். இந்த ஆரம்ப கால கடிதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் உள்ள கடிதங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 47 57 வரைக்கும். திருச்சபையின் வளர்ச்சியில் புனித பவுலின் நற்செய்தி ஊழிய பயணங்கள் மிகவும் முக்கியமானது. மொத்தம் 4 நற்செய்தி ஊழிய பயணங்கள் மேற்கொண்டதாக வேதாகமத்திலே காண்கிறோம். ஆரம்ப கால கடிதங்கள் 3 ஊழிய பயணத்தின் போது எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு காரியம் நம்ம இங்க கவனத்துக்குள்ள வைக்க வேண்டியது இருக்கிறது. என்னவென்று சொன்னால், முதல் அப்போஸ்தலர் காலத்துல எருசலேம் நகரம் தான் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக காணப்பட்டது. எருசலேம் நகரம் தான் முக்கியம் வாய்ந்ததாக காணப்பட்டது.
அதற்கு பிற்பாடு அந்தியோகியா பட்டணம் மிகவும் சிறப்பு வாய்ந்த பட்டணம் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த அந்தியோகியாவில் உள்ள கிரேக்கர், யூதர் அல்லாதவர் பர்னபாவை அனுப்பினர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அந்தியோகியா பட்டணம் வந்து எந்த ஒரு அப்போஸ்தலர்னாலும் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சபை இல்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள் நடபடிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது அங்கே பந்தி விசாரிப்பு வரும் பொழுது அந்த இடத்திலே பார்க்கிறோம், அந்தியோகியா பட்டணத்தனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பந்தி விசாரிப்பு லிஸ்ட்ல அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 11ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரத்தினாலே சிதறப்பட்டவர்கள் நாடு சீப்புத்துவி அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி தெரிந்தார்கள். அப்போ விசுவாசியினால் உருவாக்கப்பட்ட சபைதான் அந்தியோகியா பட்டண சபை. இந்த சபை வளர்ச்சி அடைகிறதை பார்க்கும்படியாக எருசலேம் சபையிலிருந்து பர்னபாவை அங்கே அனுப்பினார்கள். பர்னபா அங்கே போய் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்ததையும் தேவனுடைய கிருபை அவர்களோடு கூட இருந்ததையும் கண்ட பொழுது அவர்களுக்கு சத்தியத்தை போதித்தார். சந்தோஷத்தோடு மனவன்சியோடு சத்தியத்தை போதித்து தர்சுக்கு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அங்கே போய் அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்து வருகிறார். எங்கே? இந்த அந்தியோகியா பட்டணத்துல அந்த திருச்சபைக்கு அழைத்து வந்து இருவரும் கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக அங்கே ஊழியம் செய்து கேக்குதா? நான் சொல்றது கேக்குங்களா? கேக்குது பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. கொஞ்ச நேரம் ஸ்டக் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப கேக்குது. சரி, இந்த அந்தியோகியா பட்டணத்துல இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் இருக்கிற சமயத்துல அங்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் தேசத்துல ஏற்பட்டது. ஆகவே அங்கிருந்து தர்ம பணத்தை வாங்கி கொண்டு இவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே எருசலேம்ல உபத்திரவங்கள் ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, யூத மத தலைவர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினதின் காரணமாக எருசலேமில இருந்த அந்த திருச்சபை அப்படியாக அந்தியோகியா பட்டணத்திற்கு மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதாவது யூத மத அமைப்பானது கிறிஸ்துவத்தை புறக்கணித்துக் கொண்டிருந்தபடியினால கிறிஸ்துவ சபை மையமானது எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட 300 மைல்கள் தொலைவில் இருந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு இடம்பெயர தொடங்கியது. நமக்கு நன்றாக தெரியும், அந்த அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல அங்க உள்ள சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் முதலாக வழங்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த அந்தியோகியா பட்டணத்திலிருந்து தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபா, சீலா இவங்கெல்லாம் அந்த ஊழிய பயணங்களை தொடங்கினதை பார்க்கிறோம். அங்கே நம்ம அந்த சம்பவம்லாம் நமக்கு 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம பவுலின் முதலாவது நற்செய்தி ஊழிய பயணத்தை நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட
கிபி 47 49 ஆண்டு வரை, அதாவது 47 49 வரை அப்போஸ்தலனாகிய பவுலின் முதலாவது நற்செய்தி பயணம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் 26வது வசனம் வரைக்கும் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி, அப்போஸ்தலனாகிய ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னில 3 பேர் போறாங்க. யாருன்னா, இப்பயணத்தில் பவுல், பர்னபா, மார்க்கு எண்ணப்பட்ட யோவான், இந்த 3 பேரும் முதல் ஊழிய பயணத்துல அவங்க போறத பார்க்கிறோம். இந்த பர்னபா யாருன்னா, சீப்புரு தீவை சேர்ந்தவர். அது மாத்திரம் ஒரு லேவியர். இவர் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில இவரை குறித்து நான் பார்க்கிறோம். அவருடைய சொத்து எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கும் பொழுதுதான் அங்கே பர்னபாவை குறித்து நாம அறிமுகமாகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பர்னபா என்று சொன்னால் ஆறுதலின் மகன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். அதே போல மார்க்கு என்ற யோவான், இவர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்த பொழுது அங்கே பேதுருவை தேவதூதன் தட்டி எழுப்பி அவனை விடுதலை செய்த பொழுது நேரே போய் அந்த மரியாள் என்கிற வீட்டிலே போய் தான் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம், தட்டுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த மார்க் என்ற யோவான் எருசலேம் நகரத்தை சேர்ந்தவர். அவருடைய தாயார் பெயர் மரியாள். மொத்தம் புதிய ஏற்பாட்டுல 6 மரியாளுடைய பெயரை நாம் பார்க்க முடியும். அதுல ஒரு மரியாள் மார்க்கு என்ற யோவான், அவங்க அந்த மரியாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறதை நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த 3 பேரும் அந்தியோகியா சபையால் ஜெபித்து அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். முதல் நற்செய்தி ஊழிய பணியை முடித்து அந்தியோகியாவுக்கு திரும்பினார்கள். இவர்கள் எங்க போறாங்கன்னா 7 பட்டணங்களுக்கு தான் போய் ஊழியம் செய்யறாங்க. இந்த முதல் ஊழிய பயணத்துல அது பர்னபாவுடைய ஊர். அப்ப சீப்புரு தீவுல சாலமி பட்டணம், பாப்பே பட்டணம், பெர்கே பட்டணம், அதே போல பிசிடியாவுல அந்தியா பட்டணம், இக்கோனியா பட்டணம் ஆகிய பட்டணத்துக்கு அவங்க போறதை பார்க்கிறோம். லிக்கவேனியா நாட்டில் உள்ள லீஸ்திரா, தெர்பை ஆகவே 7 பட்டணங்கள் சென்று ஊழியத்தை நிறைவேற்றி அங்கே மூப்பர்களை ஏற்படுத்தி அந்தியோகியாவிற்கு வந்தார்கள். இப்போ முதல் ஊழிய பயணத்துல 7 பட்டணங்களுக்கு போனாங்க. அங்க போய் சபைகளை உருவாக்குனாங்க. சபைகளை உருவாக்கி மூப்பர்களை ஏற்படுத்தினாங்க. இதுதான் ஒரு சபையை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, அங்கே மூப்பர்களை ஏற்படுத்தி மறுபடியும் அவர்கள் எங்கே வந்தார்கள் என்று சொன்னால் அந்தியோகியாவிற்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு நம்ம பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல திருச்சபையின் முதல் ஆலோசனை மன்றம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது கிட்டத்தட்ட கிபி 49 50வது ஆண்டுக்குள்ள அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம். அது ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே விருத்த சேதனம், நியாய பிரமாணத்தை குறித்ததான சர்ச்சை எழுந்துள்ளது நிமித்தமாக அங்கே பேதுருடைய தலைமையில அங்கே ஒரு கூட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு கலாத்திய அந்தியோகியாவுக்கு வருகிறதை பார்க்கிறோம். அந்த சமயத்துலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை கிபி 49 எழுதுகிறார். ஆகவே முதலாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் கலாத்தியர் நிருபம்.
அதாவது முதல் ஊழிய பிரயாணம் முடிந்ததுக்கு அப்புறம் முதல் ஆலோசனை சங்கத்துல அவர்கள்லாம் கலந்து கொண்டு அதற்கு ஒரு தீர்வு முடிவுலாம் ஏற்பட்ட பிறகு அவங்க நேரே அந்தியோகியாவுக்கு போறாங்க. அங்க போகும்போது அங்க இருந்து முதலாக கலாத்தியர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். இந்த இரண்டாவது ஊழிய பிரயாணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்தியோகியாவில் தொடங்கிய இரண்டாவது ஊழிய பயணம், செகண்ட் மிஷனரி ஜேர்னி. அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 36 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகள் தான் அவர் இரண்டாவது ஊழிய பயணம் என்று சொல்லி என்ன செஞ்சார்கள்? போதித்தார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள். பிறகு பவுலும் சீலாவும் தனது இரண்டாவது பயணத்தை மேற்கொண்டனர். இந்த இடத்துல பர்னபாவுக்கும் பவுலுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மார்க்கு எண்ணப்பட்ட யோவான் பெர்கே பட்டணத்துல இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக அவர் திரும்பி வந்து விட்டார், எருசலேமுக்கு திரும்பி வந்து விட்டார். ஆகவே இப்போ பர்னபா மார்க்குவை கூட்டி செல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது பவுலால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த பர்னபாவுடைய சிறிய தாயினுடைய பையன்தான் அந்த மார்க்கு என்ற யோவான். ஆகவே பர்னபாவினுடைய இனத்தான ஆகிய மார்க் என்ற யோவான் என்று சொல்லி ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவன் உறவினர். ஆகவே மார்க்குவை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் பவுல் அதை ஏற்றுக்கொள்ள பவுல் கூட்டி அழைத்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். இந்த சீலா யார் என்று சொன்னால் அவர் எருசலேம் நகரத்தில் உள்ள ஒரு ஊழியர், எருசலேம் நகரத்திலே பட்டணத்திலே உள்ள ஒரு ஊழியர். ஆகவே அவரை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பவுலும் சீலாவும் தனது இரண்டாவது பயணத்தை மேற்கொண்டனர். முதலாக அவங்க எங்க செஞ்சாங்கன்னா, முதலில் அவர்கள் முன்பு நிலைநாட்டி இருந்த இடங்களுக்கு சென்றனர். ஏற்கனவே முதல் ஊழிய பிரயாணத்துல அவங்க சென்ற அந்த 7 பட்டணங்கள்ல திருச்சபைகளை உருவாக்குனாங்க, மூப்பர்களை ஏற்படுத்தினாங்க. அந்த பட்டணங்கள்ல சென்று அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஊழியம் செய்தார்கள். அதுக்கு பின்பு அங்கே ஊழியம் செய்யறப்போ லீஸ்திராவில வந்தாங்க. லீஸ்திராவில வந்த பொழுது தீமோத்தேயு பவுலுடன் ஊழியத்தில் இணைகிறதை பார்க்கிறோம். இந்த லீஸ்திராவை சேர்ந்தவர் தான் யார் என்று சொன்னால் தீமோத்தேயு. தீமோத்தேயு என்றால் தேவனால் கனம் பெற்றவன் என்று அர்த்தம். தீமோத்தேயு என்றால் தேவனால் கனம் பெற்றவன். தீமோத்தேயு குறித்து நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயுடைய தாய், அவருடைய பாட்டி, இவர்கள் எல்லாம் விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தீமோத்தேயு பவுலுடன் ஊழியத்திலே இணைகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக பவுல் அந்த லீஸ்திராவிலிருந்து போகும்போது இரண்டாவது துரோவாவில் பவுல் கண்ட தரிசனம். அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது துரோவா பட்டணத்துல இருக்கும்போது பவுலுக்கு ஒரு தரிசனம், மக்கதோனியா தேசத்திலிருந்து ஒருவன் வந்து அழைக்கிறதாக அவர் தரிசனம் பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தரிசனத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கீழ்ப்படுகிறார். ஆகவே பவுலின் ஊழியம் வந்து ஐரோப்பாவுக்கு கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அந்த சமயத்துலதான் பவுலுடன் லூக்காவும் ஊழியத்தில் இணைகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்துல சொல்லப்பட்டது பவுல், அந்த லூக்கா தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை எழுதினவர். ஆகவே லூக்கா அந்த இடத்துல நாங்களும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆகவே அந்த இடத்துலதான் லூக்கா பவுலுடன் ஊழியத்திலே இணைகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த துரோவா பட்டணத்திலிருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, நெய்யப்போலி என்ற ஒரு இடம், கிட்டத்தட்ட 150 மைல் தூரம் உள்ள இடத்துக்கு போறாங்க. அங்கிருந்து பிலிப்பு பட்டணம் செல்லுறாங்க. பிலிப்பு பட்டணத்துல அங்க தரை மார்க்கமாக வர வேண்டும். அதாவது கடல் வழியா போய், துரோவா பட்டணத்திலிருந்து கடல் வழியா போய் அங்க பிலிப்பு பட்டணத்துல பிலிப்பு பட்டணம் வந்து கடற்கரையிலிருந்து சுமார் 10 மைல் தூரம் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றி பிலிப்பு, தெசலோனிக்கே, பெரேயா மற்றும் அத்தெனே ஆகிய நகரங்களில் ஊழியம் நடைபெற்றது. அங்கெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அப்போஸ்தலர் நடபடிகள்ல
பிலிப்பு பட்டணத்துல லீதியாள் பார்க்கிறோம், சிறைச்சாலை அதிகாரி பார்க்கிறோம். ஆகவே அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். ஆகவே அந்த பகுதிகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தல பவுலுடைய அந்த இரண்டாம் ஊழிய பகுதியுடைய கடைசி பகுதி எங்க அப்படின்னு பார்க்கும்போது அகாயா மாகாணத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். அதாவது மக்கதோனியா மாகாணத்தை விட்டுட்டு அகாயா மாகாணத்துக்கு அவர் வர்றார். அகாய மாகாணத்துல கொரிந்து பட்டணத்துக்கு கொங்கிலே இருக்குது. இந்த கொரிந்து பட்டணத்துல அவர் ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். அப்படி வரும்பொழுதுதான் கொரிந்து பட்டணத்துல யார சந்திக்க முடிஞ்சது? ஆக்கிலா, பிரிஸ்கில்லா அறிமுகம் ஆகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. தீமோத்தேயு, அதாவது இரண்டாம் ஊழியத்துல சீலா கூட வர்றாரு, தீமோத்தேயு உள்ள வர்றாரு, அதுக்கப்புறம் லூக்காவும் உள்ள வர்றாரு. இங்க கொரிந்து பட்டணத்துக்கு வரும்பொழுது இங்கே ஆக்கிலா, பிரிஸ்கில்லா அறிமுகமாகிறார்கள். இங்க அந்த இடத்துல இருந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 மற்றும் 2 தெசலோனிக்கர் நிருபத்தை கிபி 51ஆம் ஆண்டு எழுதுகிறார். ஆகவே இந்த தெசலோனிக்கர் நிருபத்தை கொரிந்து பட்டணத்துக்கு தான் எழுதுறாரு. இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கே முக்கியமாக நம்ம கவனம் செலுத்துனா, இவர்கள் ரோமாபுரியில வாழ்ந்த குடும்பம். அங்க கிளவுதி ராயன் காலத்துல அவர் யூதர்கள் என்ன செய்யணும்னா ரோமாபுரியை விட்டு போக வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். ஆகவே அது நிமித்தமாக கிட்டத்தட்ட 40,000 யூதர்கள் அவர்கள் சொந்த இடங்களுக்கு சென்று விட்டார்கள். அதில் வந்த ஒரு குடும்பம் தான் இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா குடும்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல கிட்டத்தட்ட அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கிட்டத்தட்ட 11 ராயனை குறித்து நம்ம பார்க்க முடியாது. இந்த கிளவுதி ராயன் கிட்டத்தட்ட கிபி 41ஆம் ஆண்டிலிருந்து 54வது ஆண்டு வரைக்கும் ஆட்சி செய்தார் என்று சொல்லி நாம் சரித்திரத்திலே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த கிளவுதி ராயனை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 18:2 இந்த கிளவுதி ராயனை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது முக்கியமா பார்க்கும்போது நீரோமன்னனை குறித்து நாம் பார்க்க முடியாது. நீரோ மன்னனும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். ஏனென்று சொன்னால் நீரோ மன்னன் காலத்துலதான் பேதுரு, பவுல் ஆகிய இருவரும் கொலை செய்யப்பட்டார்கள். ஆகவே நீரோ மன்னனும் மிக முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு பிற்பாடு வெஸ்பேசியன் வர்றாரு. வெஸ்பேசியனுடைய மகன் தான் டைட்டஸ், தீத்து. அவர் ராணுவ படை தளபதி. அது கிபி 70ல எருசலேம் தேவாலயத்தை அழித்தது இந்த டைட்டஸினுடைய படைகள் தான் அழித்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதெல்லாம் சரித்திரத்துல நம்ம அந்த ராயர்கள் குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த கொரிந்து பட்டணத்துல இருக்கும் பொழுது அவர் 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கரை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக 3வது ஊழிய பயணம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்தியோகியாவில் தொடங்கின 3வது ஊழிய பயணம் கிபி 53லிருந்து 57 வரைக்கும் உள்ள அந்த மிஷினரி பயணம், தேர்ட் மிஷினரி ஜேர்னி. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23 தொடங்கி அதை நாம் பார்க்க முடியும். இங்கே பார்க்கும்போது அந்தியோகியாவில் சில காலம் தங்கி இருந்த பின் கலாத்தியா, பிரிகியா நாடுகளுக்கு சென்று அங்குள்ள கிறிஸ்தவர்களை சந்தித்து அவர்களை விசுவாசத்தை உறுதிப்படுத்தி பின்னர் எபேசுக்கு சென்றார். இப்போ எபேசு பட்டணத்துல 3வது ஊழிய பயணத்துல அவர் எபேசு பட்டணத்துல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தங்கி அவர் ஊழியம் செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அந்த காலகட்டத்துலதான் கொரிந்து சபைக்கு கிபி 56ல் 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். அப்போ 3வது ஊழிய பயணத்துல அவர் ஏற்கனவே சந்தித்த பகுதி, அது மாத்திர கலாத்தியா, பிரியா நாடுகளுக்கு சென்று ஊழியத்தை நிறைவேற்றி அதற்கு பிற்பாடு எபேசு பட்டணத்துல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஊழியத்தை நிறைவேற்றினார். அந்த காலகட்டத்துல தான் கிபி 56ல் 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதி அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எபேசிலே ஊழியத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு அப்படி துரோவா என்னும் துறைமுகம் வழியாக மக்கதோனியா மாகாணத்துக்கு வருகிறார். அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அந்த பட்டணத்துல இருக்கும்போது தீத்து கொரிந்து பட்டணத்திலிருந்து ஒரு கடிதத்தை வாங்கி வருகிறார்.
வாங்கிட்டு வந்து அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே கொண்டு வருகிறார். அதை படித்து விட்டு அங்க உள்ள நிலவரத்தை எல்லாம் தீத்துக்கிட்டே கேட்டறிந்து அதன் அடிப்படையில தான் 2 கொரிந்தியர் நிருபத்தை எழுதி தீத்துவிடம் கொடுத்து அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எபேசு பட்டணத்துல 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதுறாரு. அதை விட்டு அவர் நேரே எங்க வர்றாரு, மக்கதோனியா வர்றாரு. அங்க வரும்போது தீத்துவ அங்க சந்திக்கிறாரு. தீத்து கொரிந்து பட்டணத்தினுடைய நிலவரத்தை சொன்ன உடனே அதன் அடிப்படையில அங்கே 2வது கொரிந்தியர் நிருபத்தை எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பு மக்கதோனியாவில் இருந்து கொரிந்து பட்டணம் செல்கிறார். அங்கு 3 மாதம் தங்கி இருக்கிறார். அந்த காலகட்டத்துலதான் அவர் யார் வீட்டுல இருக்காருன்னா காயு என்பவரும் வீட்டில இருக்கிறார். காயு என்பது கொரிந்து பட்டணத்துல காயு என்பவர் வீட்டுல இருக்கும் பொழுதுதான் அவர் ரோமருக்கு எழுதின நிருபத்தை கிபி 56 அல்லது 57 ஆண்டுகளில் அவர் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் அவர் கொரிந்து பட்டணத்துல காயு என்பவருடைய வீட்டுல அவர் தெர்ஜியு என்பவரை கொண்டு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, கொங்கிரேயா ஊர் சபையின் ஊழியக்காரியாகிய சகோதரி பெபேயாள் மூலமாக ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அப்ப பாருங்க, கொங்கிரேயா ஒரு சபை இருக்கிறதே இங்க நம்ம பார்க்கிறோம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த 3வது ஊழிய பிரயாணம். இப்போ முதல் ஊழிய பிரயாணத்தை பார்த்தோம், 2வது ஊழிய பிரயாணத்தை பார்த்தோம், 3வது ஊழிய பிரயாணத்தை நம்ம பார்த்தோம். இந்த 3 ஊழிய பிரயாணங்கள்ல அவர் சபைகளுக்கு அவர் நிருபங்களை எழுதி அனுப்பினார். அடுத்தபடியாக மத்திய காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். கிபி 57 62 வரைக்கும் மத்திய காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை 4வது நற்செய்தி பயணம் என்று சொல்லி கூட பார்க்கிறோம். பவுல் எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என்று பலர் கூறிய அறிவுரைகளுக்கு மாறாக எருசலேம் சென்றார். இப்போ இது அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்கே பார்க்கும்போது பவுல் எருசலேமுக்கு செல்வதை குறித்து அங்க அங்க ஒரு தீர்க்கதரிசி எழும்பி நின்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே போக வேண்டாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினால் சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா பவுல் எருசலேம் சென்று அடைகிறார். ஆவியானவர் சொல்ற வார்த்தை, ஆனா பவுல் எருசலேம் போய் சென்றடைகிறார். அப்போ கிட்டத்தட்ட பவுல் கை செய்யப்படுகிறார். ரோமர் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த எருசலேம் நகரத்துல இருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கைது செய்தார்கள். அவனை கைது செய்யும் பொழுது என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், பவுலுடைய சகோதரியின் மகன் அங்கே இருக்கிறார், எருசலேம்ல இருக்கிறார். அவர் அந்த பவுலுடைய சகோதரி மகன் கிட்டத்தட்ட யூதர்கள் 40 பேர் குசியாமலும் சாப்பிடாமலும் பவுலை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் போட்டத அவன் அறிந்து கொண்டான். அவன் நேரே பவுல்கிட்ட சொல்றார், இப்படி 40 பேரு கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம். பவுலுடைய சகோதரின் மகனை சேனாதிபதியத்தை அனுப்பணும்னு அதை அறிவிக்கிறார். உடனே செசரியா பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை 2 ஆண்டுகள் அங்கே சிறைச்சாலையிலே வைக்கிறதை பார்க்கிறோம். பட்டணத்துல அது அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்துக்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரும் ராத்திரியிலே 3ஆம் மணியிலே ஆயத்தம் பண்ணது என்று. அப்போ பவுலை செசரியா பட்டணத்துல வைத்து இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு ராயனுக்கு அபயம் விட்டார் பவுல். ஆகவே ரோமாபுரிக்கு செல்கிறதை பார்க்கிறோம். கப்பல் சேதம் நமக்கு தெரியும். அதுக்கு பிற்பாடு ரோமாபுரிக்கு சென்று 2 ஆண்டுகள் ஒரு வாடகை வீட்டுல அவர் வீட்டு சிறையிலே இருக்கிறார். அந்த சமயத்துல தான் எபேசியர்,
பிலிப்பியர், கொலைசேயர், பிலமோன் ஆகிய கடிதங்களை அவர் எழுதுகிறார். அது கிபி 60 62 வரை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசி கால கடிதம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கடைசி கால கடிதம் என்று சொல்லி பார்க்கும்போது 63 68 வரைக்கும் உள்ள பகுதிகள் கடைசி கால கடிதங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 63 68 வரைக்கும். இந்த கடைசி பவுலுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றங்கள் ஒன்றுமில்லை நிரூபணமானதுனால விடுவிக்கப்பட்டார். உடனே பவுல் என்ன செய்தாரு? தீமோத்தேயுவை அழைத்துக் கொண்டு எபேசு பட்டணத்துக்கு போய் அங்கே விட்டு மக்கதோனியா சென்றிருக்கார். அங்கிருந்துதான் 1 தீமோத்தேயு நிருபத்தை கிபி 63 1 தீமோத்தேயு நிருபத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். பின்பு பவுல் கிரேத்தா தீவுக்கு போகிறார். அங்கே போய் தீத்துவ அந்த கிரேத்தா தீவுல விட்டு நிக்கப்பொலிக்கு போகிறார். நிக்கப்பொலிக்கு செல்லும் பொழுதுதான் அங்கே கிபி 65 தீத்து நிருபத்தை எழுதியிருக்கிறார். அந்த எழுதி முடித்த உடனே துரோவாவில் பவுல் ரோமாபுரிக்கு 2ஆம் முறை கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். பின்பு அதுக்கு பிற்பாக நீரோ மன்னன் காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கைது செய்யப்பட்டார். அதை நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அதை பார்க்க முடியும். அப்பொழுது கிபி 67 2வது தீமோத்தேயு நிருபத்தை அவர் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை எழுதி முடிச்ச உடனே கிபி 68 நீரோ மன்னன் உத்தரவின்படி சிரச்சேதம் பண்ணப்படுகிறார். அதே பவுலுடைய வாழ்க்கையில அந்த 3 ஊழிய பிரயாணம் 4வது ஊழிய பிரயாணங்களை நம்ம பார்த்தோம். பவுலுடைய வாழ்க்கையில அவரு செய்த மிக முக்கியமான ஒரு அடிப்படையான பணி என்னென்று சொன்னால் 2 காரியங்களை சொல்கிறார். தமக்கு கொடுக்கப்பட்ட 2 பணிகளை குறிப்பிடுகிறார். அது அந்த 2ஐயும் தான் அவர் பேசிக்கா வச்சு அவர் செய்திருக்காரு. என்னவென்று சொன்னால் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது புற இனத்தவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தல். புற இனத்தவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறார். 2வது சபைக்கான தேவனுடைய திட்டத்தை சபைகளுக்கு வெளிப்படுத்துதல் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த 2 பணிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிறதை பார்க்கிறோம். அது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8 11ஆம் வசனத்து வரைக்கும் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தனக்கு முன் உள்ள ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஒரு செயல் யுக்தியுள்ள ஒரு திட்டத்தை பவுல் கொடுத்திருந்தார். என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே முக்கிய பட்டணங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பவுல் முக்கிய பட்டணங்கள்ல சென்று சுவிசேஷம் அறிவிக்கிறது. அவர் ஏற்கனவே ரோமாபுரிக்கு கடிதம் எழுதுறதுக்கு முன்னால அவரு போறதுக்கு முன்னால ஒரு கடிதம் எழுதும் போது சொல்றாரு. ரோமர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம், எருசலேம் துவங்கி இல்லிரிக்கம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்து இருக்கிறேன். அப்ப பாருங்க, எல்லா பகுதிகளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் செல்வதற்கு வேற இடமே இல்லை. அவர் சொல்றாரு, எருசலேம் துவங்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டதா இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அப்போ முக்கிய பட்டணங்களில அவர் சுவிசேஷத்துல பூரணமாய் சுவிசேஷத்தை நான் அறிவித்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் 2வது உள்ளூர் சபையை உருவாக்கினார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, 2வது சபையை உருவாக்கினார். 3வது உண்மையுள்ள மனிதனிடத்திலே அதை ஒப்புவித்தார். சபையை உருவாக்கி மூப்பர்களை ஏற்படுத்தினார். சபைகளை பலப்படுத்துவதற்கு நேரடியா சென்றாரு. நிருபங்களை எழுதி அனுப்பினாரு. 2ஆம் கட்ட ஊழியர்களையும் அவர் அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நற்செய்திகளை அவர் அறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது அநேக பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். நமக்கு சமயம் இல்லை. அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, அருமையாக ஒரு வேத பாடத்தை நாம் கேட்டோம்.
நிருபத்தை குறித்து, நிருபங்களை குறித்து, பவுல் எழுதின நிருபங்கள், பவுலனுடைய முதல் மிஷனரி ஜேர்னி, அடுத்தது இரண்டாவது மிஷனரி ஜேர்னி, மூன்றாவது மிஷனரி ஜேர்னி, நான்காவது மிஷனரி ஜேர்னி, எந்தெந்த இடங்களில் போனார், என்னெல்லாம் செய்தார், யாருடன் சென்றார், அவர் செய்த பணிகள் எப்படி இருந்தது என்பதை குறித்து தெளிவாக அருமையான பாஸ்டர் C.A. ஜேக்கப் அவர்கள் இந்த பாடத்தை நடத்தினார். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஒரு 5 நிமிடம் நீங்க ஒருவேளை பாஸ்டர் எங்களுக்கு சிலது புரியாம இருந்துச்சு, எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் நிறுத்தி பேசி சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி ஏதாவது இருந்தா கூட நீங்க சொல்லலாம். எப்படி இருந்தது என்பதை உங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஒருத்தர் 2 பேரும் சொல்லுங்க, சொன்னதான் தெரியும். இன்னைக்கு ஒரு புது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஏதாவது ஒன்று, இன்னைக்கு நிருபம் புது பாடம் இல்லையா? ஏன்னா ஒருத்தருமே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே, தயவு செய்து சொல்லுங்களேன். எப்படி என்ன இப்படி இருந்தது இன்னைக்கு நாங்க தெரிந்து கொண்ட நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். குட் ஈவினிங் பாஸ்டர். குட் ஈவினிங் சார். எனக்கு புரிந்தது கொஞ்சம் அந்த எபிசோட்ஸ், அந்த பவுல் எழுத்து நிருபங்கள்ல இந்த செகண்ட் ஜேர்னி மிஷனரி கொஞ்சம் மிஷனரி ஜேர்னி கொஞ்சம் அதிகமான வெளிப்பாடு, அதிகமான இன்னொரு வாட்டி கொஞ்சம் நடுநடுல ஸ்டக் ஆனதுனால. ஆமாம் சார், நிறைய. சரி, ரைட். அடுத்த வாரத்துல வேணா கொஞ்சம், அடுத்த வாரத்துல அதுல உள்ள ஒரு சிலத மறுபடியும் பாஸ் டச் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூமா. ஓகே, காட் பிளஸ் யூ. நம்ம ஜெபிப்போம். யாராவது ஒருத்தர் ஜெபிக்க முடியுமா? ஒரு பிரதர் இருப்பாங்களே, சில சமயங்கள பேசுவாங்க, எனக்கு அவங்க பேர் தெரியல. ஜெபம் பண்றீங்களா? சரிங்க பாஸ்டர். ஜெபம் பண்ணு. இல்லை, அதிகமா நேசிக்கிற பரலோகத்தை அப்படின்னா அப்ப இன்னைக்கும் கூட நாங்க இந்த நிருபங்களை பத்தி அதோட பேக்ரவுண்டை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க தாப்புனே. அப்பா, இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு தாப்புனே. அப்ப அதை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இப்போ எங்க மனசுல பதிகிறதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தாப்புனே. அப்ப இதுல எங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கு, ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கு அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைக்கிறதுக்கு இந்த செஷன் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் தாப்புனே. அப்ப இன்னைக்கும் கூட பேசின பாஸ்டர் உங்களுடைய கருத்துல கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க மூலமா எங்களுக்கு நீங்க நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துனீங்க, அதற்காக நன்றி செலுத்துறோம். இப்ப தொடர்ந்து இந்த செஷன்ஸ் மூலமா நீங்க எங்க ஒவ்வொருத்தர் கூடயும் பேசுங்க. உங்களுடைய வார்த்தையினால நீங்க எங்களை உற்சாகப்படுத்துங்க தாப்புனே. எங்களுக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க எங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தையை நாங்க இன்னும் அதிகமா நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தாப்புனே இந்த உலகத்துக்கு நாங்க சாட்சியா வாழ்றதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தாப்புனே. இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்காரு, நன்றி செலுத்துறோம். நாங்க வீட்டுல இருந்துட்டு நாங்க இருக்கிற இடத்துல இருந்தே நாங்க இதுல கனெக்ட் பண்ணி நிறைய கத்துக்கிறோம். இதை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து நீங்க எங்களோட பேசுங்க, நீங்க பெரிய காரியங்களை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தின் மூலமா ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless you. Thank you, brother. God bless you. God bless you. Thank you, Pastor. Okay, thank you. Thank you, Pastor. Thank you all. Thank you. Thank you, sir. Yeah.